வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு டாபிக், பட் எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக். ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து நம்ம சரளமா பேசுறோம். ஸோ நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசுறோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறத இன்னைக்கு தெளிவா நம்ம பார்க்க போறோங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன் இன் இங்கிலீஷ். ஓகே, இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் பேட்டர்ன், சென்டென்ஸ்னா ஒரு சொற்றொடர், பேட்டர்ன் அப்படின்னா அது இப்படித்தான் இருக்கணும், ஓகே இப்படி இருந்தா அதுக்கு இதான் அர்த்தம் அப்படிங்கிறத பத்தி நீங்க தெளிவா புரிஞ்சுக்க போறீங்க. இது தெரிஞ்சுக்கிட்டா இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியா வந்து பேசிடலாம். புரிஞ்சுக்கலாம் ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அது ஏன் அந்த வேர்டு அங்க பயன்படுத்தியிருக்கோம், எதுக்காக பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வந்து இப்போ 6th ஸ்டாண்டர்ட் ஈவன் 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கூட நம்ம எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல இது இருக்கும். இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர்ல இது கண்டிப்பா இருக்கும். ஓகேவா, சென்டென்ஸ் பேட்டர்ன், எஸ்வி, எஸ்விஓ, எஸ்விசி, எஸ்விஏ, எஸ்வி டிஓஐஓ, எஸ்விஐஓடிஓ நிறைய படிச்சிருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்க போகுது இந்த டாபிக். நான் வந்து உடல் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன், அதுக்கும் நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல நல்லா கவனிக்கணும் நீங்க. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே, சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எத்தனையோ சென்டென்ஸ் வந்து நம்ம வந்து பேசுறோம் இல்லையா? ஸோ இங்கிலீஷ்ல வந்து நிறைய சென்டென்சஸ் பேசுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சென்டென்ஸ் நான் உங்களுக்கு எழுதுறேன். ஐ கால்ட் ஹிம். ஓகே, நான் அவனுக்கு கால் பண்ணேன் அப்படிங்கறத நான் எழுதியிருக்கேன். இந்த ஐனா யாரு, இந்த கால்டுங்கிறது எதுக்கு நீங்க போட்டிருக்கோம், இந்த ஹிம்ங்கிறது யாரு, அக்கு வேற ஆணி வேறா பிரிக்கிறதுக்கு பேரு தான் சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகே, ஐங்கிறத ஏன் முதல்ல போட்டிருக்கோம், அதுக்கடுத்து ஏன் இந்த கால்டு வந்திருக்கு, இந்த ஹிம்ங்கிறது யாரு. இப்ப இதோட இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்கிறோமே, எஸ்டர்டே அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்க்கேன். ஐ கால்டு ஹிம்னா நான் அவனுக்கு கால் பண்ணேன், எஸ்டர்டே அப்படின்னா நேற்று. இந்த எஸ்டர்டேங்கிறது யாரு, இதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல ஒரு தனித்தனியா பேர் வச்சிருக்காங்க. தட் இஸ் கால்ட் அஸ் சென்டென்ஸ் பேட்டர்ன் இன் இங்கிலீஷ். ஓகே, அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒன் பை ஒன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னா ஒரு செயலை செய்பவன் தான் சப்ஜெக்ட். அது எதுனாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து பெயர்களா இருக்கலாம், நேம்ஸ், ராமு, சீதா, ஓகே, அண்ட் தென் காவ்யா, இந்த மாதிரி நேம்ஸா இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி வேற என்ன சொல்றது, ஒரு ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய நேமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன், இந்த மாதிரி பெயர்கள் இருக்கலாம். அது போக என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு நமக்கு, ஹி, ஷி, இட். பேசிக்கா என்னென்ன இருக்கு, ஐ, வி, யூ, தே. இது எல்லாமே சேர்ந்ததுதான் சப்ஜெக்ட். ஓகே, ஐனா நான், வீணா நாங்கள், யூனா நீ அல்லது நீங்கள், தேனா அவர்கள், இது எல்லாமே வந்து பெயர்கள். ஓகேவா, இதை விட்டுறலாம். அண்ட் தென் ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது. இது போக வந்து சில்ட்ரன், ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி எதுனாலும் ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கக்கூடியது எதுனாலும் வந்து சப்ஜெக்ட்ஸ்ல வரலாம். ஸோ சப்ஜெக்ட்ங்கிறவங்க யார் அப்படின்னா ஒரு செயலை செய்யறவன் தான் சப்ஜெக்ட். ஓகேவா, இங்க பாருங்களேன், ஐ கால்ட் ஹிம் எஸ்டர்டே. இதுல எது சப்ஜெக்ட் சொல்லுங்க, நான் அவனுக்கு நேத்து கால் பண்ணேன். இங்க வந்து கால் பண்றதுதான் நம்ம செய்யக்கூடிய செயல், அதை விட்டுருங்க. யார் கால் பண்ணா, ஐ வந்திருக்கா, அப்ப இதுதான் சப்ஜெக்ட். ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன், இன்னும் டீடைலா சொல்லுவேன். ஓகே, டோன்ட் வரி அபௌட் தட். நெக்ஸ்ட், வெர்புங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செய்யப்படக்கூடிய செயல், நம்ம எது செஞ்சாலும் அது வெர்பு தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சிங் பாடுறது, வாக் நடக்கிறது, ரைட் எழுதுறது, ஸ்பீக் பேசுறது, ஸ்லீப் தூங்குறது, டான்ஸ் ஆடுறது. நம்ம செய்யப்படக்கூடிய செயல் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்க பாருங்க, ஐ கால்ட் ஹிம், நான் அவனுக்கு கால் பண்ணேன். நான் என்ன பண்ணேன், கால் பண்ணேன், அதான் வெர்ப். ஓகே, நெக்ஸ்ட், ஓ அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது என்னன்னா இங்க பாருங்களேன், இந்த சென்டென்ஸ்ல சொல்றேன், ஐ கால்ட் ஹிம் எஸ்டர்டே. ஓகே, ஐ கால்ட் ஹிம், நான் கால் பண்ணேன், இது சப்ஜெக்ட்னு சொல்றீங்க, இது வெர்புன்னு சொல்லிட்டோம். நான் யாருக்கு கால் பண்ணேன், யாருக்கு கால் பண்ணேன், ஹிம் அவனுக்கு கால் பண்ணேன். ஸோ இந்த சப்ஜெக்ட் செய்யக்கூடிய செயலை யார் ரிசீவ் பண்றாங்களோ அவன் தான் ஆப்ஜெக்ட்.
பொதுவா நமக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்கு உங்களுக்கே தெரியும். என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீ, யூ, வேற என்ன இருக்கு, ஹிம், ஹெர், அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, தெம், அஸ், இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அல்லது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தவிர இந்த இடத்துல பாருங்களேன், இந்த ஹிம்மை எடுத்துருங்க. ஹிம்மை எடுத்துட்டு இந்த இடத்துல நான் ராணின்னு போடுறேன். ஒரு பேர் தான். நீங்க அந்த பேரை பார்த்த உடனே நம்ம இதை சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராணிங்கிறது செயலை செய்யல. ஐ கால்ட் ராணி, நான் ராணிக்கு கால் பண்ணேன். நான் தான் கால் பண்ணேன், ராணி பண்ணல. ஓகே, ராணி didn't make any calls. ஓகே, ஐ கால்ட் ராணி. சோ இந்த காலை ரிசீவ் பண்றது யாரு? ராணி. இந்த ராணிங்கிறவங்க ஆப்ஜெக்ட். செய்யப்படக்கூடிய செயல் கால், அது வெர்பு. செஞ்சது நான், சோ ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். அப்ப ஆப்ஜெக்ட்ங்கிறது யாருன்னு பாத்துக்கிட்டீங்களா? சிம்பிளா இருக்கா? ஓகே, குட். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பேன், அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட். ஓகே, காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, காம்ப்ளிமெண்ட் இல்லாம ஒரு சென்டென்ஸ் வந்து முழுமையே அடையாது. ஒரு சென்டென்ஸ் முழுமை அடையணும் அப்படின்னா அதுக்கு காம்ப்ளிமெண்ட் தேவை. அது என்னங்கிறத நான் உள்ள டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். டிஓ, ஐஓ ஆப்ஜெக்ட்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து டிஓ, இன்னொன்னு ஐஓ, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதை நான் வீடியோல டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, நெக்ஸ்ட் அட்ஜென்ட். அட்ஜென்ட்னு சொல்லுவாங்க அல்லது அட்வெர்பியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாட்டாலும் சென்டென்ஸ் வந்து முழுமை அடையும். ஓகே, இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடிய வார்த்தைகள் மாதிரி. ஓகேவா? இது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எல்லாம் சேர்ந்தது தான் சென்டென்ஸ் பேட்டர்ன். ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது இருக்கும், பட் இதுல மாறி மாறி இருக்கும். ஓகே, அது என்னென்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தர போற ஒரு சின்ன பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்வி. ஓகே, ஒரு சென்டென்ஸ்ல வந்து சப்ஜெக்ட், வெர்ப். ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு சென்டென்ஸ் வரும். அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, ஐ பிளே அப்படின்னு இருக்கு. ஓகே, ஐ பிளே. இந்த இடத்துல என்ன அர்த்தம் இதுக்கு? ஐ பிளேனா நான் விளையாடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நான் விளையாடுறேன். யார் விளையாடுறா? நான் தான் விளையாடுறேன் இல்லையா? சோ ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஓகே, பிளே அப்படிங்கிறது verb. சோ செயலை செய்பவன் சப்ஜெக்ட், செய்யப்படக்கூடிய செயலானது வெர்பு. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் இப்ப ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, எது சப்ஜெக்ட் எது வெர்பு நீங்க சொல்லணும். ஓகே, அப்படி சொல்லிட்டே வாங்க கமெண்ட்ல. she cooked, தமிழ்ல என்ன அர்த்தம்? அவள் சமைத்தாள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இங்க செய்யக்கூடிய செயல் என்னது? குக். அதை பண்ணது யாரு? she, அவள். அப்போ இந்த இடத்துல அவள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், cooked அப்படிங்கிறது verb. நெக்ஸ்ட், they laughed. they laughed, theyனா அவர்கள், laughed அப்படின்னா சிரித்தார்கள், பாஸ்ட்ல இருக்கு. ஓகே, they laughed, அவர்கள் சிரித்தார்கள். they அப்படிங்கிறது சப்ஜெக்ட், laughed அப்படின்னா அவங்க செஞ்ச செயல் சிரிக்கிறது. ஓகே, சோ அது வந்து என்னது? verb. we study, நாங்கள் படிக்கிறோம். ஓகே, சோ வீங்கிறது சப்ஜெக்ட், செய்யப்படக்கூடிய செயலானது verb. புரிஞ்சுட்டீங்களா? சோ இங்க எப்படி சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, வெர்ப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா டீடைலா? சோ வெர்ப்னா செய்யப்படக்கூடிய செயல். நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. அது பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கலாம், இல்ல பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். ஓகே, செய்யப்படக்கூடிய செயல், ஆக்ஷன், அதுதான் வந்து verb. ஓகே, நெக்ஸ்ட், பேர்ட்ஸ் ஃப்ளை. பேர்ட்ஸ்னா பறவைகள். ஓகே, ஃப்ளைனா பறக்கின்றன. ஓகே, இங்க எது பறக்குது? பறவை. அப்போ இந்த பறவைகள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஃப்ளை அப்படிங்கிறது verb. நெக்ஸ்ட், the baby cried. the baby cried. ஓகே, குழந்தை அழுதது. cried அப்படிங்கிறது cryயோட பாஸ்ட் ஃபார்ம் இல்லையா? சோ குழந்தை அழுதது. யார் அழுதா? குழந்தை அப்படிங்கிறவங்க சப்ஜெக்ட், criedங்கிறது verb. நெக்ஸ்ட், ராமு sings. ராமு பாடுகிறான். எதுக்காக எஸ் சேர்த்திருக்கோம்? நிறைய டைம் சொல்லியிருக்கேன். சிம்பிள் பிரசன்ஸ்ல வெர்போட எஸ் சேர்க்கணும். ஓகேவா? ஹி, ஷீட் அல்லது பெயர்கள் வந்தா எஸ் சேர்ப்போம். ஓகே, அதை மறந்துடக்கூடாது. ராமு சிங்ஸ், ராமு பாடுகிறான். ஓகேவா? சோ இங்க யார் பாடுறா? ராமு. சோ ராமுங்கிறது சப்ஜெக்ட், சிங்ஸ் அப்படிங்கிறது verb. நெக்ஸ்ட், ஐ கோ, நான் போகிறேன் அப்படின்னு இருக்கு. நான் போறேன். இதுல எது சப்ஜெக்ட்? ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், கோ அப்படிங்கிறது verb.
ஓகே, பொதுவா வந்து ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் கண்டிப்பா இருக்கும். சப்போஸ் ஒரு சில இடங்கள்ல வந்து சப்ஜெக்டே இல்லாம வெர்பு வந்து கண்டிப்பா வேணும். நம்ம வந்து ஷார்ட்டா இங்கிலீஷ் பேசுவோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், க்ளோஸ் த டோர், ஓப்பன் த விண்டோ, ஓகே, டேக் திஸ், கிவ் மீ அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அட்லீஸ்ட் வெர்பு வந்து கண்டிப்பா அவசியம். ஓகே, அதுக்கும் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா சப்ஜெக்ட் வேர்ப். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதோட இப்போ அந்த சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட்டும் வரும். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சப்ஜெக்டே இல்லாம கூட இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்ன சென்டென்ஸ்னா அதுக்கப்புறமா சொல்லித்தரேன். அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ கால்ட் ஹெர். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் என்னது? ஐ அப்படிங்கிறவன் தான் சப்ஜெக்ட். ஓகே, கால்ட், நான் அவளுக்கு கால் பண்ணேன், அதான் இதோட அர்த்தம். ஸோ கால் பண்ணது யாரு? நான். ஸோ ஐன்னு இருக்கு. செய்யப்பட்ட செயல் என்னது? கால் பண்ணினேன். கால்ட் அப்படிங்கிறது வேர்ப். ஓகே, இது சப்ஜெக்ட், இது வேர்ப். நெக்ஸ்ட், யாருக்கு கால் பண்ண? அவளுக்கு. அப்ப இந்த ஹெர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ யாருக்கு அப்படிங்கக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் சொல்றது பாத்தீங்களா, அதான் ஆப்ஜெக்ட். ஓகே, ஐ கால்ட், நான் கால் பண்ணினேன். யாருக்கு? ஹெர், அவளுக்கு. ஓகே, அந்த யாருக்குங்கிற பதில் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கும். நெக்ஸ்ட், ஜான் இன்வைட்டட் மீ. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எல்லாரும் உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. எது சப்ஜெக்ட், எது வேர்ப், எது ஆப்ஜெக்ட் நீங்க சொல்லணும் கமெண்ட்ல. ஓகேவா? ஸோ ஜான் இன்வைட்டட் மீ. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்? ஜான் என்ன இன்வைட் பண்ணா, அதான் அதுக்கு மீனிங். ஓகே, இன்வைட்னா அழைக்கிறது. ஓகே, ஜான் என்ன இன்வைட் பண்ணினான். இங்க எது சப்ஜெக்ட்? யார் இன்வைட் பண்ணா? ஜான், அவன் சப்ஜெக்ட். என்ன பண்ணா? இன்வைட். ஓகே, அது வேர்ப். யாரை இன்வைட் பண்ணா? மீ, என்னதான் இன்வைட் பண்ணா, அது ஆப்ஜெக்ட். அப்போ யாருக்கு, இங்க வந்து யாரு கால் பண்ண? ஹெர். அப்ப யாருக்குங்கிற கேள்விக்கு பதில் இங்க இருக்கு. யாரை இன்வைட் பண்ணா? மீ, என்னதான் இன்வைட் பண்ணா. சோ யாருக்கு, யாரை, அதுக்கு பதில் சொல்றது ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட், தே won the match. தே won the match. அவங்க மேட்ச்ல வெற்றி பெற்றார்கள், மேட்சை வின் பண்ணாங்க. சோ யார் வின் பண்ணா? தே, அவங்க சப்ஜெக்ட். won அப்படிங்கிறது verb, match அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகே, தே won, அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எதை வெற்றி பெற்றாங்க? the match. அப்போ யாருக்கு, யாரை, எதை அப்படிங்கக்கூடிய கேள்விக்கு பதில் வந்து ஆப்ஜெக்ட்ல இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், ஐ ரோட் அ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதினேன். ஓகே, நான் எழுதினது யாரு? நான் தான். ஸோ ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட், எழுதினேன் அப்படிங்கிறது verb. எதை எழுதின? அ லெட்டர். பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்னா யாருக்கு, யாரை, எதை, ஓகே, இந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியதா தான் இருக்கும். சப்ஜெக்ட் வந்து ஒரு செயலை செய்யறவங்க, ஆப்ஜெக்ட் வந்து அதை ரிசீவ் பண்றது. இங்க பாருங்க, ஐ கால்ட் ஹெர், நான் அவளுக்கு கால் பண்ணேன். இந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்றது ஆப்ஜெக்ட். ஜான் இன்வைட்டட் மீ. ஓகே, ஜான் என்ன இன்வைட் பண்ணா, யாரை இன்வைட் பண்ணா, என்ன இன்வைட் பண்ணா, இதை ரிசீவ் பண்றது இந்த ஆப்ஜெக்ட். தே won the match. வெற்றி எதுல? மேட்ச்ல வெற்றி பெற்றார்கள். ஓகே, ஐ ரோட் அ லெட்டர். எதை எழுதுனீங்க? கடிதத்தை. ஓகேவா? சோ யாருக்கு, யாரை, எதை, இதுக்கு பதில் சொல்றதா வந்து ஆப்ஜெக்ட். ஈஸியா இருக்கா? சிம்பிளா தானே இருக்கு. நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. அடுத்து ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான பேட்டர்ன், V plus O. ஓகே, V plus O னா வெர்பும் ஆப்ஜெக்டும் இருக்கிறது. இங்க சப்ஜெக்டே இருக்காது. அப்படி சென்டென்ஸ் பேட்டர்னும் இருக்கு பேசும்போது. இங்க பாருங்களேன், கால் them, அவங்களுக்கு கால் பண்ணு. ஓகே, யார் கால் பண்றா அப்படிங்கறத நம்ம சொல்ல மாட்டோம், ஒரு ஆர்டர் மாதிரி. ஓகே, கால் them, அவங்களுக்கு கால் பண்ணு. இங்க சப்ஜெக்டே இருக்காது. கால் அப்படிங்கிறது verb, them அப்படிங்கிறது இங்க ஆப்ஜெக்ட். கால் them, கால்னா verb. யாருக்கு கால் பண்ணணும்? them, அவங்களுக்கு கால் பண்ணு. செயலை செய்யறவங்க யாரும் நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம். ஓகே, சோ இங்க பாருங்க, கால் அப்படிங்கிறது verb, யாருக்கு கால் பண்ணணும்? them, அவர்களுக்கு, அது ஆப்ஜெக்ட். பொதுவா அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து என்னென்ன வார்த்தைகள் வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன், நல்லா கவனிங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் மீ, யூ வந்து சப்ஜெக்ட்லயும் வரும், ஆப்ஜெக்ட்லயும் வரும், உங்களுக்கே தெரியும் இல்லையா? then him, her, them,
ஓகே அஸ், சம்டைம்ஸ் நேம்ஸ் கூட வரும், நேம்ஸ் அப்புறம் இட்டு இந்த மாதிரி எதுனாலும் வரலாம். ஓகே இதுக்கெல்லாம் பேர் தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே இங்க பாருங்க, கால் மீ எனக்கு கால் பண்ணு. ஓகே ஸோ இங்க எது வெர்பு சப்ஜெக்டே கிடையாது. ஓகே கால் அப்படிங்கிறது verb, மீ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஓபன் த டோர், ஓபன் அப்படிங்கிறது verb, the door அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். காரணம் என்னன்னா ஓபன் எதை ஓபன் பண்ணணும், the door. அப்ப எதை அப்படிங்க குறிக்கிறதுக்கு பதில் சொல்லுது பாத்தீங்களா, அதான் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் க்ளோஸ் த விண்டோ, க்ளோஸ் அப்படிங்கிறது verb, எதை க்ளோஸ் பண்ணணும், the window. நெக்ஸ்ட் கிவ் மீ எனக்கு கொடு. ஓகே சோ கிவ் அப்படின்னா கொடு, அது verb, மீ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். சோ யாருக்கு, யாரை, எதை, மூணு கேள்விக்கும் பதிலளிக்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேவா, கால் தெம் கால் பண்ணணும், யாருக்கு, அவர்களுக்கு, ஆப்ஜெக்ட். இங்க பாருங்க சப்ஜெக்டே இல்லை, இப்படி கூட வரலாம். ஓகே நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர்ல வந்து இப்படி கூட கேட்கலாம், வி பிளஸ் ஓ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இதெல்லாமே அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகே வித்தவுட் ஹேவிங் எனி சப்ஜெக்ட்ஸ். ஓகே நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம், அது ஒரு ஈஸியான ஒரு பேட்டர்ன். ஓகே பார்க்கலாமா. ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பிளஸ் வி பிளஸ் காம்ப்ளிமெண்ட். சி அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே காம்ப்ளிமெண்ட் இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லாம ஒரு சென்டென்ஸ் முழுமை அடையாது. ஓகே எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். ஓகே ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், இதுல வந்து எது சப்ஜெக்ட் சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. இதுல எது சப்ஜெக்ட், ஐ அப்படிங்கிறவன் வந்து சப்ஜெக்ட், நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். இப்போ வெர்ப்னா வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதுல வந்து ரெண்டு இருக்கு, ஒன்னு ஆக்ஷன் வெர்ப், இன்னொன்னு வந்து ஸ்டேட் வெர்ப். ஸ்டேட் வெர்ப்னா பி வெர்ப்ஸ் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. என்ன இருக்கு, ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். ஓகே இது கூட இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வில் பி, இது எல்லாமே வந்து வெர்ப்ல தான் வரும். ஓகே பட் இதெல்லாம் பி வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல பிளே, குக், அதெல்லாம் வந்து ஆக்ஷன் வெர்ப்ஸ், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே ஸோ ஆம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து verb. ஐ ஆம் நான் இருக்கேன், அவ்வளவுதான். நான் ஒரு blank இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டூடெண்ட் எடுத்துருங்க. ஐ ஆம் நான் ஒரு blank, என்ன நான் என்னவா இருக்கேன் அப்படிங்கறது நான் சொல்லல இல்லையா, சென்டென்ஸ் முழுமையடையவே இல்லை. ஐ ஆம் முழுமையே அடையல இல்லையா. ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் நான் ஒரு மாணவன். ஓகே சோ இது வந்து ஒரு சென்டென்ஸை முழுமையடைய செய்கிறது, அதனால இந்த வார்த்தை வந்து காம்ப்ளிமெண்ட்ல வரும். நான் இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதி போடுறேன், அதுல நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா, அதுல சப்ஜெக்ட் எது, verb எது, காம்ப்ளிமெண்ட் எது அப்படிங்கிறது நீங்க கண்டுபிடிங்க. ஓகே he is a doctor. he is a doctor, இதுல எதெல்லாம் எது சப்ஜெக்ட், எது verb, எது காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கறது கண்டுபிடிங்க. அது ஏன் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். ஓகே இங்க பாருங்க, நிறைய பேர் இப்பவே கமெண்ட்ல சூப்பரா சொல்லிட்டு வரீங்க. he அப்படிங்கிறது சப்ஜெக்ட், is அப்படிங்கிறது verb, a doctor அப்படிங்கிறது தான் காம்ப்ளிமெண்ட். காரணம் என்னன்னா he is அவன் ஒரு, தமிழ்ல பாருங்களேன் இதுக்கு அர்த்தம் வந்து அவன் இருக்கிறான், அது ஒரு அர்த்தம் இருக்கு. பட் இந்த இடத்துல he is அவன் ஒரு என்னவா இருக்கான் அப்படின்னு இங்க தெரியல. டாக்டர் அதை போட்டா தான் முழுமை அடையுது, அவன் ஒரு மருத்துவராக இருக்கிறான். இட் கம்ப்ளீட்ஸ் அ சென்டென்ஸ். ஓகே காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது எதுக்குன்னா இட் இஸ் யூஸ் டு கம்ப்ளீட் அ சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸை முழுமையடைய செய்கிறது. ஸோ டாக்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட். புரிஞ்சுட்டீங்களா? நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. சீதா இஸ் கிளவர். ஓகே கிளவர் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா புத்திசாலி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ரொம்ப திறமைசாலி, புத்திசாலி அப்படின்னு அர்த்தம். சீதா இஸ் கிளவர், சீதா மிகவும் புத்திசாலி. ஓகே இதுல வந்து எது சப்ஜெக்ட், எது verb, எது காம்ப்ளிமெண்ட், கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், பார்த்த உடனே சொல்லிடலாம். இங்க பாருங்க, சீதா இஸ் இதோட ஒரு சென்டென்ஸ் வந்து முழுமை அடையாது, இட் வில் நாட் கம்ப்ளீட். ஓகே சோ இங்க சீதா அப்படிங்கிறவங்க வந்து சப்ஜெக்ட், உங்க எல்லாருக்கும் தெரியும். இஸ் அப்படிங்கிறது verb, கிளவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட். சீதா ஒரு புத்திசாலி. ஓகே சோ கம்ப்ளீட் பண்ணது இல்லையா சென்டென்ஸை, அதனால இது வந்து காம்ப்ளிமெண்ட். புரிஞ்சுட்டீங்களா? சிம்பிளா இருக்கா? ஸோ காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்.
அது வந்து ஒரு சென்டென்ஸை முழுமையடைய செய்கிறது. இந்த காம்ப்ளிமெண்ட் இந்த இடத்துல இல்லாம இந்த சென்டென்ஸ் வந்து பூர்த்தியே ஆகாது. இங்க பாருங்க, இப்படி இருந்தா பூர்த்தி ஆகுமா? I am, he is, ஓகே, சீதா is, முழுமையே அடையாது. I am யாரா இருக்கும்? he is, சீதா. இந்த இடத்துல வந்து ஒரு சென்டென்ஸ் முழுமை அடையிறதுக்கு ஒரு வார்த்தை தேவை. that is called as complement. புரிஞ்சுட்டீங்களா? பொதுவா வந்து நம்ம செய்யக்கூடிய வேலை, நம்ம என்னவா இருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த காம்ப்ளிமெண்ட்ல தான் வரும். Do you understand? நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு ஈஸியான சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது தான் எல்லாரும் கஷ்டம் நினைச்சிட்டு இருப்போம். பட் ரொம்ப சிம்பிளானது. ஓகே, எஸ் வி, எஸ்னா சப்ஜெக்ட், வீனா வெர்ப், ஐஓனா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டை ரெண்டா பிரிச்சிடுறீங்க, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, இதுக்கு வந்து அதான் ஃபுல் ஃபார்ம், மறந்துடக்கூடாது. ஓகே, இங்க பாருங்க, he gave me a gift. ஓகே, he gave me a gift. he gave me அதோட கூட முடிச்சிடலாம். he gave me அப்படின்னா அவன் எனக்கு கொடுத்தான். gaveனா கொடுத்தான். ஓகே, அவன் எனக்கு கொடுத்தான். எதை கொடுத்தான்? a gift, ஒரு பரிசு கொடுத்தான். ஓகே, சோ இங்க பாருங்களேன், he gave me a gift. இதுல வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, he gave me, இதுல வந்து அவன் எனக்கு கொடுத்தான். இங்க எதுன்னு இல்ல பாத்தீங்களா? அதை விட முக்கியமான விஷயம் என்னது? பின்னாடி இருக்கிறது தான். he gave a gift. me இல்லாம கூட சொல்லலாம். he gave me a gift. ஓகே, அவன் ஒரு gift கொடுத்தான், எனக்கு ஒரு பரிசு கொடுத்தான். ஓகே, முதல்ல வந்து இங்க பாருங்க, he அப்படிங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்ட், gave அப்படிங்கிறது verb. அவன் எதை கொடுத்தான்? he gave me a gift. a gift அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதை யாருக்கு கொடுத்தான்? அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். பொதுவா இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒண்ணு உயிருள்ள ஆட்களா இருப்பாங்க, மீ, ஹிம், ஹெர், தெம், அல்லது பெயர்கள், அது எல்லாமே வரும். ஓகே, லிவிங் திங்ஸ் எல்லாமே வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்ல வரும். ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட்ல வந்து பொதுவாக என்ன வரும் அப்படின்னா, நான் லிவிங் திங்ஸ், அதாவது உயிரற்ற பொருட்கள் எல்லாமே வந்து வரும். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டைரக்ட் ஆப்ஜெக்டோட டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாருங்களேன், he gave me a gift அப்படிங்கிறதுல அவன் என்ன கொடுத்தான், முதல்ல இந்த கேள்விதான் கேட்போம். he gave, அவன் என்ன கொடுத்தான்? he gave அப்படின்னா அவன் கொடுத்தான். நீங்க ஒண்ணு என்ன கேட்பீங்க? அவன் என்ன கொடுத்தான்? a gift, ஒரு பரிசு கொடுத்தான். அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? யாருக்கு கொடுத்தான்? அப்ப யாருக்கு அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வியா தான் வருது இல்லையா, அடுத்துதான் வருது. அதனாலதான் அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுக்கு அடுத்துதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரிஞ்சுட்டீங்களா? நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. மை ஃபாதர் கேவ் ஹிம் அ டாய். ஓகே, மை ஃபாதர் அப்படின்னா என்னுடைய அப்பா, அவர் தான் கொடுத்தார், அதனால சப்ஜெக்ட். கேவ் அப்படிங்கிறது verb. இதுல எது டைரக்ட் ஆப்ஜெக்ட், எது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம். மை ஃபாதர் கேவ், எங்க அப்பா கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படிதான் முதல் கேள்வி கேட்போம், அதுக்கு பதில் தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட், a toy. ஓகே, இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். அது யாரு கொடுத்தாங்க? அவனுக்கு கொடுத்தாங்க, அப்ப அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரிஞ்சுட்டீங்களா? இதை மாத்திரக்கூடாது, ரெண்டையுமே நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க, மாத்திரக்கூடாது. ஓகே, இந்த இடத்துல இது டைரக்ட் ஆப்ஜெக்ட், இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் போட்டா தப்பு. டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான் மிக முக்கியமானது, அதுக்கு அடுத்தபடியா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட், ஐ டோல்ட் தெம் அ ஜோக். ஐ டோல்ட் அப்படின்னா நான் சொன்னேன். ஓகே, ஸோ சொன்னது யாரு? நான் தான். எஸ் ஃபார் சப்ஜெக்ட், டோல்ட்னா வெர்பு, சொன்னேன். என்ன சொன்னேன்? ஒரு ஜோக்கு. அந்த ஜோக்கு தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு சொன்னேன்? அவங்களுக்கு, அது ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட், கடைசி ஒன்று நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். கமெண்ட் இப்பவே சொல்லிட்டு தான் இருக்கீங்க. she gave me a book. ஓகே, அவள் எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாள். ஓகே, இங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? she, இது சப்ஜெக்ட். gave, அது verb. அவள் கொடுத்தாள், என்ன கொடுத்தா? புக். அப்ப இந்த புக் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாரு கொடுத்தாள்? எனக்கு, அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷங்களா இருப்பாங்க, உயிருள்ள திங்ஸா இருக்கும். ஓகே, அதான் எக்ஸாம்பிள் சொன்னேன், மீ, யூ, அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஆப்ஜெக்ட்லாம் பார்த்தோம்ல அது இருக்கும். டைரக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பொதுவா வந்து உயிரற்றவைகளா இருக்கும், பொருட்களா இருக்கும். இங்க பாருங்க, a book, a joke, a toy, a gift. நீங்க கேட்கலாம், செந்தில் பிரதர் இந்த மாதிரி முதல்ல ஐஓ அடுத்து டிஓ தான் வருமா அப்படின்னு கேட்கலாம். அப்படி கட்டாயம் கிடையாது. அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும்.
முதல்ல இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கா? சிம்பிளா தானே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா SVDOIO. முதல்ல டிஓ வர மாதிரி சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் சொல்லி தர போறது என்ன அப்படின்னா முதல்ல டிஓ வரும், அடுத்து ஐஓ வரும். முதல்ல டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரும், அடுத்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரும். ஓகே, S பிளஸ் V பிளஸ் DO பிளஸ் IO. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. டாக்டர் பிரிஸ்கிரைப்ட் மெடிசன்ஸ் டு ஹிம். டாக்டர் பிரிஸ்கிரைப்ட் அப்படின்னா மருத்துவர் பரிந்துரைத்தார். இந்த மெடிசன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுத்தாரு. அதான் இதுக்கு அர்த்தம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் எது? டாக்டர் அப்படிங்கிறவர் தான் இங்க சப்ஜெக்ட். ஓகே, என்ன பண்ணாரு? பிரிஸ்கிரைப்ட், பரிந்துரைத்தார், அது verb. எதை பரிந்துரைத்தார்? அடுத்த கேள்வி நீங்க இதைத்தானே கேட்பீங்க. டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணாரு அப்படின்னா யாருக்குன்னு நம்ம கேட்க மாட்டோம். டாக்டர் என்ன பிரிஸ்கிரைப் பண்ணாரு? மெடிசன்ஸ். ஓகே, இங்க பாருங்க, இது உயிரற்றது மெடிசன்ஸ். இது என்னது? டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்குப்பா அதை பரிந்துரைத்தாரு? அதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். டு ஹிம் இருக்கு இல்லையா, அதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ ஒரு சென்டென்ஸ்ல வந்து முதல்ல டைரக்ட் ஆப்ஜெக்டும் வரலாம், இன்டைரக்ட் ஆப்ஜெக்டும் வரலாம். ஆனா பொதுவா மோஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான் வரும், அடுத்து தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரும். இதுக்கு முன்னாடி சொல்லி தந்தா பாத்தீங்கன்னா அதுதான். சோ இதுவும் நம்ம வந்து பயன்படுத்துவோம் இந்த மாதிரி இடங்கள்ல. வாசிச்சு பாருங்க. டாக்டர் பிரிஸ்கிரைப்ட் மெடிசன்ஸ் டு ஹிம். ஓகே, புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, இதுக்கு வந்து நான் இன்னொரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். இப்போ நீங்க தான் சொல்லணும். ரைட், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 2 சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். இதுல வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இது சப்ஜெக்ட், verb, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, கமெண்ட்ல சொல்லுங்க. I gave a pen to her. I gaveனா நான் கொடுத்தேன், a penனா ஒரு பேனாவை, to herனா அவளுக்கு, நான் அவளுக்கு ஒரு பேனாவை கொடுத்தேன். ஓகே, that's it. ஓகே, இங்க பாருங்க, இதுல எது சப்ஜெக்ட்? I அப்படிங்கிறது சப்ஜெக்ட், gave அப்படிங்கிறது verb. I gave நான் கொடுத்தேன். எதை கொடுத்தீங்க? எதை அல்லது என்ன? அந்த கேள்விக்கு பதில் என்ன எங்க இருக்கு? a pen. இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு? அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஓ அப்படின்னா என்ன அல்லது எதை. ஓகே, என்ன அல்லது எதைங்கிறதுக்கு பதில் இருக்கும். ஐஓ அப்படிங்கிறது யாருக்கு அப்படிங்கிறதுக்கு பதில் இருக்கும். ஓகே, டிஓ அப்படிங்கிறது உயிரற்றது, இது வந்து உயிருள்ள பொருட்கள், ஐ மீன் பர்சன், ஆட்கள். ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க. they presented a bike to me. they presented அப்படின்னா அவர்கள் எனக்கு பிரசன்ட் பண்ணாங்க. பிரசன்ட்னா கிஃப்ட் கொடுத்தாங்க. பைக், ஒரு பைக் கொடுத்தாங்க. டு மீ, அவ்வளவுதான், அவங்க எனக்கு ஒரு பைக் கொடுத்தாங்க. இதுல சப்ஜெக்ட் தே அப்படிங்கிறது சப்ஜெக்ட், presented அப்படிங்கிறது verb. என்ன கொடுத்தாங்க? பைக். அப்ப இந்த என்னங்கிற கேள்விக்கு பதில் வருதா? இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாரு கொடுத்தாங்க? டு மீ, எனக்கு. ஐஓ. ஓகே, சிம்பிளா இருக்கா? நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. இதுக்கு அடுத்து ஒரு பேட்டர்ன் இருக்கு, அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா S பிளஸ் V பிளஸ் A. ஓகே, A அப்படின்னா வந்து அட்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை நான் எழுதிடுறேன். A அப்படிங்கறத வந்து அட்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அட்வெர்பியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அட்வெர்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அட்வெர்பியல் அல்லது வந்து அட்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த அட்ஜென்ட் அப்படிங்கிறது வந்து நீங்க சென்டென்ஸ்ல பயன்படுத்தினாலும் சரி, நீங்க பயன்படுத்தாட்டாலும் சரி, அந்த சென்டென்ஸ் வந்து முழுமையடைந்து தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க. he ran fast. he ran அப்படின்னா அவன் ஓடினான், இதுலயே முடிஞ்சிருச்சு. ஃபாஸ்ட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, அவன் எப்படி ஓடுனா? வேகமா ஓடுனா. ஓகே, so he ran fast. so இந்த ஃபாஸ்ட்ங்கிறது இல்லாமையே ஒரு மீனிங்கை தருதா? he ran, அவன் ஓடினான். எப்படி ஓடுனாங்கிறது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான், அதுதான் இந்த அட்ஜெக்ட் அல்லது வந்து அட்வெர்பியல். ஓகே, இங்க பாருங்க, இதுல இது சப்ஜெக்ட், அவன் ஓடினான், இது சஹி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ran அப்படிங்கிறது ஓடினான், அது வெர்பு. எப்படி ஓடினா? ஃபாஸ்டா ஓடினா, இது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இந்த வெர்பை வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றது, ஓடினா வேகமா ஓடினா. இப்போ இது வந்து அட்ஜெக்ட். இப்ப நீங்க சொல்லுங்க. ஐ ஸ்டடி வெல். நான் நன்றாக படிக்கிறேன். ஐ ஸ்டடினாலே படிக்கிறேன், நன்றாகங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை இல்லையா? இங்க பாருங்க, ஐ அப்படிங்கிறது என்னது? சப்ஜெக்ட், ஸ்டடிங்கிறது என்னது? வெர்ப், வெல் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து அட்ஜெக்ட். சிம்பிளா இருக்கா? இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுறேன், இப்ப நீங்க கண்டுபிடிங்க. ஓகே, த பேபி கிரைட் சடன்லி. ஓகே, குழந்தை சடனா திடீர்னு அழுதது. ஓகே, த பேபி கிரைட்னா குழந்தை அழுதது, கிரையோட பாஸ்ட் ஃபார்ம் தான் கிரைட். ஓகே, சடன்லினா திடீர்னு. ஓகே, இதுல எது சப்ஜெக்ட்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
the baby அப்படிங்கிறது என்னது subject, cried அப்படிங்கிறது verb. எப்படி அழுது சடனா திடீர்னு அழுது. ஓகே, the baby cried இதுலயே வந்து ஒரு மீனிங் முடிஞ்சிருச்சு. இது வந்து எக்ஸ்ட்ரா வார்த்தை இல்லையா, that is called as adjunct. ஈஸியா இருக்கா? அப்ப அட்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அது வந்து adverb. கிட்டத்தட்ட நம்ம அந்த adverb of manner, adverb of time அப்படிலாம் படிச்சோம்ல, அதுதான் இது. ஓகே, சப்போஸ் இப்படி கூட வச்சுக்கலாம், இந்த yesterday, today அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா டைம், இதெல்லாம் கூட adjunct தான். ஓகே, அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போடுறேன், அதை நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த சென்டென்ஸ் பாருங்க, ஐ பிளேட் எஸ்டர்டே. ஓகே, நான் விளையாடினேன். இதுலயே சென்டென்ஸ் முழுமையா அடைஞ்சிருச்சு. எப்போ? நேற்று, எஸ்டர்டே, அது ஒரு அட்ஜங்க்ட். இங்க பாருங்க, ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், பிளேட் அப்படிங்கிறது verb, எஸ்டர்டே அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகே, இது வந்து அட்ஜங்க்ட். அப்போ இந்த அட்ஜங்க்ட் வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா, நமக்கு வந்து எப்போது அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க வந்து பயன்படுத்துவீங்க. ஓகே, எங்கே, எப்போது, எங்கு, எப்போது, எப்படி. ஓகே, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம அட்ஜங்க்ட்ல வந்து கேள்வி வரும். பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எப்போது, எஸ்டர்டே, டைமா கூட இருக்கலாம். ஐ பிளேட் அட் 10 o'clock டைமா இருக்கலாம். ஓகே, நைட் இந்த மாதிரி நேரங்களா இருக்கலாம், இல்ல மார்னிங். ஓகே, அதே மாதிரி வேற என்ன சொல்றது, டுடே, டுமாரோ, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்ஜங்க்ட்ல தான் வரும். ஈஸியா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ பொதுவாக நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் அண்ட் அட்ஜங்க்ட் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி சில சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இந்த மாதிரி காம்பினேஷன்லேயே வந்து வரும். ஓகே, அதாவது எஸ் பிளஸ் வி பிளஸ் ஓ பிளஸ் சி, அதாவது சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் அண்ட் காம்ப்ளிமெண்ட். எக்ஸாம்பிள் பாருங்க, த டீம் எலெக்டட் ராமு கேப்டன். ஓகே, the team elected ராமு. எலெக்டட்னா வந்து அந்த டீம்லாம் சேர்ந்து ராமுவை தேர்ந்தெடுத்தாங்க. எலெக்டட்னா தேர்ந்தெடுக்கிறது. ஓகே, எலெக்டட், the team elected ராமு, தேர்ந்தெடுத்தார்கள். கேப்டன் அப்படின்னா கேப்டனாக. ஓகே, ஸோ இந்த இடத்துல கேப்டன் இப்போ யாரு? ராமு தான் கேப்டன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரேரான இடங்கள், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் the team அப்படிங்கிறது சப்ஜெக்ட், elected அப்படிங்கிறது verb. ஓகே, the team elected யாரை தேர்ந்தெடுத்தாங்க? ராமுவை தேர்ந்தெடுத்தார்கள். அப்ப இது ஆப்ஜெக்ட். இப்போ the team elected ராமு, the team ராமு தேர்ந்தெடுத்தாங்க. இதுலயே ஒரு சென்டென்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. என்னவா தேர்ந்தெடுத்தாங்க? கேப்டன், ஒரு பொசிஷன். கேப்டன், ஸ்டூடெண்ட், டாக்டர், டீச்சர், என்ஜினியர், இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்ட்ல தான் வரும். உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது இருந்தாதான் அது முழுமையே அடையும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, she made him happy. she made him happy. ஓகே, அவள் அவனை சந்தோஷப்படுத்தினாள், அதான் இதுக்கு வந்து அர்த்தம். ஓகே, சோ சந்தோஷமாக வைத்தாள், சந்தோஷமாக செய்தாள். ஓகே, சோ இந்த இடத்துல she அப்படிங்கிறது சப்ஜெக்ட், made அப்படிங்கிறது verb. ஓகே, him அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? happy அப்படிங்கிறது தான் காம்ப்ளிமெண்ட். இது இல்லைன்னா வந்து இந்த சென்டென்ஸ் முழுமையா அடையாது. இங்க பாருங்க, she made him, அவள் அவனை உருவாக்கினாள். என்னவா உருவாக்குனா? சந்தோஷமா உருவாக்குனா. ஸோ சந்தோஷப்படுத்தினாள், அதுதான் ஹாப்பி, அது காம்ப்ளிமெண்ட். இந்த இடத்துல வந்து she made him a doctor. ஓகே, ஸோ அவள் வந்து அவள் டாக்டரா உருவாக்குனா. ஸோ என்னவாக அப்படின்றதுல அதான் காம்ப்ளிமெண்ட். இதெல்லாம் கொஞ்சம் ரேரா நம்ம பயன்படுத்தக்கூடிய கேசஸ், பட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஒரு அட்ஜங்க்ட் வந்தா எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம். ஐ பாட் அ கார் எஸ்டர்டே. ஓகே, ஐ பாட் அ கார், ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், பாட் அப்படிங்கிறது verb. ஓகே, ஐ பாட், என்ன வாங்குனீங்க? கார், அது வந்து ஆப்ஜெக்ட். எப்போ? எஸ்டர்டே, இந்த மாதிரி வந்தாலே அட்ஜங்க்ட். நெக்ஸ்ட், he runs every morning. he அப்படிங்கிறது சப்ஜெக்ட், runs அப்படிங்கிறது verb, every morning தினந்தோறும் காலையில். ஓகே, அது இந்த இடத்துல அட்ஜெக்ட். he runs அதோட மீனிங் தருது, பட் இது வந்து எக்ஸ்ட்ரா மீனிங், as well as இது ஒரு டைமை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எவ்ரி மார்னிங், எஸ்டர்டே, டுடே அப்படிங்கக்கூடிய வார்த்தைகள் வந்து அட்ஜங்க்ட்ல தான் வரும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பட் இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். எக்ஸாம்ல கேட்டா கூட நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 5 சென்டென்சஸ் தர போறேன். நீங்க தான் அதை பிரிக்க போறீங்க. எது சப்ஜெக்ட், எது வேர்பு, காம்ப்ளிமெண்ட் எது, டைரக்ட் ஆப்ஜெக்ட் எது, ஆப்ஜெக்ட் எது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எது, அட்ஜங்க்ட் எது, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஆர் யூ ரெடி? ரெடியா இருக்கீங்களா?
பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஒரு 6 கொஸ்டின்ஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மீனிங் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. இப்போ ஆன்சர் தெரிஞ்சாலும் சொல்லிட்டே வாங்க கமெண்ட்ல. They gave me a chocolate. அவங்க எனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க. I gave the book to him. நான் வந்து அவனுக்கு புத்தகம் கொடுத்தேன். You are a teacher. நீங்க டீச்சரா இருக்கீங்க. ராமு called me. ராமு எனக்கு கால் பண்ணா. I eat. நான் சாப்பிடுறேன். Call her. அவளுக்கு கால் பண்ணேன். ஓகே, இதுல சென்டென்ஸ் பேட்டர்ன் என்னென்ன ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். ஓகே, உங்களுக்கு வந்து 20 seconds டைம், அதுக்குள்ள நீங்க வந்து ஆன்சர் பண்றீங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதாவது எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இதுல வந்து சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா SVO. இது SVO, ரெண்டாவது SV. அதாவது நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, your time starts now. டைம்ஸ் அப். ஓகே, ஸோ நான் ஆன்சர் சொல்கிறேன். எல்லாரும் சூப்பரான ஆன்சர் பண்ணீங்க. ஓகே, செக் பண்ணிக்கோங்க ஆன்சரை. தே கேவ் மீ அ சாக்லேட். ஓகே, இது எது சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே அப்படிங்கிறவங்க சப்ஜெக்ட், கேவ் அப்படிங்கிறது verb. தே கேவ் அவர்கள் கொடுத்தார்கள். என்ன கொடுத்தார்கள்? அ சாக்லேட். இதான் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாரு கொடுத்தாங்க? எனக்கு. இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட், ஐ கேவ் த புக் டு ஹிம். ஓகே, நான் அவனுக்கு புத்தகத்தை கொடுத்தேன். யார் கொடுத்தா? நான். சப்ஜெக்ட், கேவ், வெர்ப், த. ஓகே, ஐ கேவ். நான் எதை கொடுத்தேன்? த புக். அது என்னது? டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தேன்? அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட், யூ ஆர் அ டீச்சர். நீங்கள் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இங்க வந்து யூ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஆர் அப்படிங்கிறது ஒரு verb, ஒரு பி verb. டீச்சர். ஓகே, யூ ஆர் அப்படின்னா சென்டென்ஸ் வந்து முழுமையடையாது. டீச், நீங்கள் ஒரு ஆசிரியர், அதை போட்டாதான் முழுமையடையும். ஓகே, அதனால இது வந்து என்னது? காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட், ராமு கால்ட் மீ. ராமு எனக்கு கால் பண்ணா. ஓகே, யாரு கால் பண்ணது? ராமு சப்ஜெக்ட், கால்ட் அப்படிங்கிறது verb, மீ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட், ஐ ஈட். நான் சாப்பிட்றேன். இது ரொம்ப சிம்பிள். ஐங்கிறது சப்ஜெக்ட், சாப்பிட்றதுங்கிறது verb, eat. நெக்ஸ்ட், கால் ஹர். ஓகே, அவளுக்கு கால் பண்ண. இதுல சப்ஜெக்டே கிடையாது. கால் அப்படிங்கிறது verb. யாருக்கு கால் பண்ணணும்? அவளுக்கு. ஸோ அது ஒரு ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? யாரெல்லாம் வந்து 6 out of 6 எடுத்தீங்க? மார்க் கம்மியான பரவாயில்ல, உங்களோட மார்க்கை வந்து கரெக்டா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. வெரி குட். ஓகே, இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஈஸி தான். புரிஞ்சு படிச்சீங்கன்னா எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க். ஷீ இஸ் அ டான்சர். அவள் ஒரு டான்சரா இருக்கா. டான்சர் என்னது? டான்ஸ் ஆடுவாங்களா? டான்சர். அவங்க தான் டான்சர்னு சொல்லுவாங்க. ஷீ இஸ் அ டான்சர். ஓகே, இதோட சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன? SVOவா, SVCயா, SVIODOவா? நீங்க தான் சொல்லணும். கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ கரெக்டா, ஆப்ஷன் பி கரெக்டா, ஆப்ஷன் சி கரெக்டா? விச் ஒன் இஸ் கரெக்ட்? ஓகே, யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். இதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இதோட ஆன்சரை கமெண்ட்டை சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.